இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணையே வந்து தலையை துண்டிக்கப்பட்டு கொலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு தைரியம் வருது அப்படின்னா அப்போ தமிழக காவல்துறை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய கடமையை வந்து செய்ய தவறிட்டாதனால தான் வந்து விவசாயிகள் வந்து ஒரு சிப்காட் நிறுவனத்துக்கு எதிராக போராடினாங்க, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போராடின விவசாயிகள் மேலே குண்டாஸ் வழக்கு போட்ட அரசு தான் இது. பள்ளி மாணவர்கள், பள்ளி சிறார்கள், ஆண் பிள்ளைகளை தாண்டி இன்றைக்கி பெண் குழந்தைகளுமே வந்து கஞ்சா எடுத்து புழங்கக்கூடிய ஒரு 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 மிக மோசமான ஒரு சூழலில் தான் வந்து இன்றைக்கி நம்ம பயணிச்சிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தன்னுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையை செயல்பட விடாமல் விட்டுட்டாரோ? சில காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகளை போல செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு மக்கள் மத்தியில. பெரியவர்களை, தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். உளவுத்துறைக்கும் சட்ட ஒழுங்கில் இருக்கக்கூடிய காவல்துறைக்குமே சைலண்டான கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளே இங்கே தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. நேராக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இல்லை உயர்நீதிமன்றம் இதை வந்து டாஸ்மாக் ஊழலை விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்ன அரசு தான் இந்த அரசு. எல்லா பேச்சு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு பாஜக மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர் நதியா மேம் இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? மேம், தமிழ்நாட்டில் அதிகமாக பேசப்படுறது என்னன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடக்குதா அப்படின்றதான். ஏன்னா தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து நம்பர் ஆஃப் கேஜஸ் ரிஜிஸ்டர் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, இது வந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்றத காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையாகவே அப்படிதான் இருக்கா? ஆமாம், இன்றைக்கி தமிழகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசு எப்படி செயல்படுது அப்படின்றது எப்படி நம்ம கணக்கிடுவாங்க அப்படின்னா, அந்த அரசு வந்து பிரச்சனைகள் நடக்கக்கூடிய விதங்களை வந்து எப்படி கையாளுது, எந்த மாதிரி விஷயங்களை வந்து மேற்கொண்டு அந்த விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்துதுன்றதை பொறுத்து தான் ஒரு மாநில அரசு அந்த 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 ஆளுகின்ற மாநிலத்தை வந்து எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் இன்றைக்கி தமிழக அரசு பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு வந்து காப்பாற்றுறது வந்து திணறிட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து நிதர்சனமான மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஆண்களுக்கு தான் வந்து சரியான பாதுகாப்பு இல்லை. கூலிப்படைகள் மூலயமா வந்து அது அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, தனிநபர்களாக இருந்தாலும் சரி கொல்லப்படுறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி பெண்களுமே வந்து தமிழகத்தில் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் தான் நம்ம பார்த்துருக்கோம். சமீப காலங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணையே வந்து தலையை துண்டிக்கப்பட்டு கொலை பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு தைரியம் வருது அப்படின்னா அப்போ தமிழக காவல்துறை வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அவங்களுடைய கடமையை வந்து செய்ய தவறிட்டாதனால தான் வந்து இந்த மாதிரி கொடூர குற்றங்கள்லாம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவகிரியில் வந்து அந்த 2 பெரியவர்களை வந்து கை 2 வெட்டப்பட்டு காதுகளை வெட்டப்பட்டு கொலை பண்ணியிருக்காங்க. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க. இது வந்து சாதாரணமாக வந்து நடுத்தரமாக வாழக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தானே இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பண்ணை வீடுகளில் வந்து எக்ஸாம் முடிஞ்சதும் குழந்தைங்க போய் ஆசையாக தங்கி தாத்தா பாட்டிக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அந்த காலமெல்லாம் மாறி இன்றைக்கி வந்து அங்கே போகிறதுக்கே பயப்படுறாங்க. அங்கேருந்து காலி பண்ணி வந்த குழந்தைங்களையும் அனுப்பக்கூடிய சூழல் இன்றைக்கி இருக்குது. ஸோ பெரியவர்களை, தனியாக இருக்கக்கூடிய முதியோர்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சூழலை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஆனால் வந்து தமிழக முதலமைச்சர் அவர்கள்கிட்ட வந்து சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து என்ன சொல்லுவார், தமிழகத்தில் வந்து தனி மனித கொலைகளையும் அரசியல் கொலைகளையும் வந்து ஒன்றா சேர்ந்து பார்க்கக்கூடாது, ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடாது, அரசியல் வந்து ரொம்ப அதாவது சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப அமைதியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் வந்து இது எல்லாமே வந்து அதுக்கு உதாரணம் தான். பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி கொலை குற்றங்கள் வந்து விகிதாச்சாரப்படியாக அதிகமாகிட்டு இருக்குன்னா, இப்போ அதாவது முதலமைச்சர் அவங்களுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை வந்து செயலிழந்து போயிருக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வந்து ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனை வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடா அப்படின்ற நம்ம முக்கியமாக பார்க்குறது எப்படின்னா, அங்கே வந்து ஒரு ஸ்டேட் மெஷினரியே ஒர்க் ஆகாமல் இருக்கும். அப்படின்னா இப்போ மணிப்பூர் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி பெரிய கேஸ் சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா
ஒரு தனிநபர் வந்து ஒரு குடும்ப பிரச்சனையால ஒரு பாஜக நபர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையில அது வந்து தண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஆனா அது குடும்ப பிரச்சனையா இருக்கு. அத வந்து நம்ம சட்ட ஒழுங்கோட கம்பேர் பண்றது சரியான விஷயமா? அப்ப நடக்கக்கூடிய எல்லா கொலைகளுக்குமே தனி மனித பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கும். அப்ப எதுக்கு இருக்கு உங்க ஐஎஸ் ரிப்போர்ட்? இந்த இடத்துல ஒரு தவறான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னா, உளவுத்துறைன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்கல்ல. அதாவது இன்னைக்கு வந்து தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோல்டு வார் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உளவுத்துறைக்கும், சட்ட ஒழுங்குல இருக்கக்கூடிய காவல்துறைக்குமே சைலன்ட்டான கோல்டு வார் போயிட்டு இருக்கு. இவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைகளே இங்க தீர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. அப்படி இருக்கும்போது உளவுத்துறை எப்படி சரியான இப்ப இங்க வந்து ஒரு அசாதாரண சூழல் நிலவுது. இங்க ஒரு சரியான நபர்களுடைய அடையாளப்பட முடியாத நபர்கள் வந்து அங்க வந்து நடமாட்டம் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்றதோட வேலை தானே உளவுத்துறையில இருக்கவங்க. ஸோ அத அவங்க சரியா செய்யும் பட்சத்துல, இப்போ ஒருத்தர கொலை பண்றான் அப்படின்னா, இம்மீடியட்டா நடக்க போறது கிடையாது. அவன் கண்டிப்பா அங்க 5 நாளோ, 10 நாளோ வந்து அங்க ஒரு முகாம் போட்டு, அங்க மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த வந்து இன்சிடென்ட்ட வந்து அங்க எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அப்ப இவங்க சரியான ஒரு உளவுத்துறை வந்து அங்க களத்துல இருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள இந்த இடத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஒரு கூட்டம் வந்து இங்க இங்க போயிட்டு இருக்கு அப்படின்றது. ஏன்னா உளவுத்துறையில இருக்க இந்த ஐஏஎஸ் போலீஸ்ன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அவங்க எல்லாருமே லோக்கல்ல இருக்கக்கூடிய எல்லாருடையுமே கான்டாக்ட்ஸ்ல இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு விஷயங்கள் தவறா நடக்குது. ஒரு விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படின்னா, யார் மூலியமாவது அவங்களுக்கு தகவல் போயிரும். அந்த விஷயங்கள் சேகரித்த விஷயங்கள அவங்க சட்டம் ஒழுங்கு இருக்கக்கூடிய காவல்துறைகளுக்கு அதிகாரிகளுக்கு குடுக்கும் பட்சத்தில, அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு 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 குற்றம் நடக்கிறது வந்து தவிர்க்கப்படலான்றதுக்காக அமைக்கப்பட்டது தான் இந்த உளவுத்துறை. ஆனா, இன்னைக்கு அதுவே இங்க செயலிழந்து போயிருக்கோம் அப்படின்றது தான் மக்களுடைய பயமா இருக்கு. மேம் இவ்வளோ பிரச்சனை சொல்றீங்க. மக்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வந்து பாஜக வந்து எந்த அளவுக்கு வீரியமா செயல்பட்டுச்சு. இங்க வந்து மக்கள் போராட்டம் நடத்துனாங்க. இப்போ வந்து அந்த வீரியம் இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குல்ல. சரி, நீங்க ஆளுகின்ற தமிழக அரச விட்டுட்டு பாஜக என்ன வீரியமா செயல்பட்டதுன்னு இல்ல மேம் கேட்டிருக்கீங்க. இப்போ ஒரு நிமிஷம். இன்னைக்கு தமிழக அதாவது முதலமைச்சருடைய நேரடி பார்வையில இருக்கக்கூடியது தான் வந்து தமிழக காவல்துறை. அப்ப இதே முதலமைச்சர் அவர்கள் தூத்துக்குடியில இந்த ஃபிலிக்ஸ் ஜெயராஜ் மேட்டர்ல என்ன சொன்னாரு? வந்து இதுக்கு பொறுப்பேத்து தமிழக முன்னாள் முதலமைச்சரா இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள அ பதவி விலகணும் பொறுப்பேத்துன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவருடைய ஆட்சி பீரியட்லயே நடந்துச்சு. இந்த விக்னேஷ்ன்ற ஒரு குதிரை தொழிலாளி வந்து G5 செக்ரட்டரியேட் காலனியில வந்து நடந்த அந்த கொலைக்கு அத மூடி மறைச்சு அங்க அவங்களுடைய சகோதரர்கள வந்து மிரட்டி அந்த பணத்த வாங்கிட்டு போக தான் வச்சாங்களே தவிர்த்து, அத வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கல. ஸோ இவங்களோட ஸ்டாண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது இவங்க பீரியட்ல நடக்கக்கூடிய எல்லா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் மூடி மறைச்சிட்டு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது மட்டும் வந்து குரல் கொடுத்து போராடிக்கிட்டு இருந்த நம்ம முதலமைச்சர் அவர்கள், இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கும்போது தன்னுடைய நேரடி பார்வையில இருக்கக்கூடிய தமிழக காவல்துறைய செயல்பட விடாம விட்டுட்டாரோ! இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சில காவல்துறை அதிகாரிகள் அரசியல்வாதிகள போல செயல்படுறாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு மக்கள் மத்தியில. சில காவல்துறை அதிகாரிகள கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழக காவல்துறையில நடந்துட்டு இருக்கு. இதே அரசுல. இந்த அரசு என்ன இந்த நடவடிக்கை எடுத்துச்சு. அதான் அதாவது இன்னைக்கு தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா, முதலமைச்சருடைய அதிகப்படியான நடவடிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் வந்து எப்படி சரியா இருக்கும்? ஒழுங்கு நடவடிக்கைன்ற ஒண்ணு இந்த தமிழக அரசு எங்க எடுக்குது காவல்துறை அதிகாரிகள் மேல? கிடையாதே. அப்ப நீங்க சஸ்பென்ஷன் சொல்லி மக்கள ஏமாத்துறதுக்காக, மக்கள் மத்தியில நாங்க செயல்படுறோன்றத காமிச்சுக்கிறதுக்காக, இன்னைக்கு தமிழக காவல்துறைய செயல்பட முடியாத அளவுக்கு, இல்ல செயல்படுத்துறத கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னைக்கு தமிழக அரசு இருக்கோம் அப்படின்ற கேள்வி தான் எழுது. அதான் மேம் இப்ப சொன்னீங்க வந்து ஸ்டாலின் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது ஃபிலிக்ஸ் கேஸ் இப்ப வந்து தூத்துக்குடியில நடந்த கேஸ் இப்போ வந்து கஸ்டோடியல் டெத்த பத்திலாம் பேசினார் அப்படின்னு சொல்லி. சரி அவர் வந்து எதிர்க்கட்சியா இருக்கும்போது ஒரு ரோல பண்ணிட்டு இப்போ முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ எதிர்க்கட்சியா இருக்கிறவங்களும் அதே மாதிரி எதிர்க்கட்சி ரோல கரெக்டா பண்ணணும்ல. எதிர்க்கட்சிக்கு அந்த இவ்வளவு நடக்கிற பிரச்சனை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களான்னு மிகப்பெரிய கேள்வி இருக்குல்ல. இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயம் பார்த்தீங்கன்னா, அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்களும், பாஜகவும் எடுத்த முன்னெடுப்பால மட்டும் தான் மக்கள் அளவுல பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம உதாரணத்துக்கு பொள்ளாச்சி வழக்கு எடுத்தோம்னா, அது சிபிஐ வந்து உள்ள தலையிட்ட பிறகு, அவங்களுடைய விசாரணைக்கு வளையத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்குல வந்து ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு. சிபிஐ உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இந்த ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான ஒரு நியாயம் கிடைச்சிருக்கே தவிர்த்து, அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக விசாரணைய வந்து நம்ம தமிழக அரசு தான் நடந்துட்டு இருக்கு. இன்னும் அதுக்கான விஷயங்கள் வந்து நமக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்லயே கூப்ட்டு இந்த மாதிரி நீங்க வந்து எஃப்ஐஆர் டிராஃப்டிங் பண்ணது யாருன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு அந்த விசாரணை வந்து நடத்தப்பட்டுச்சு. இந்த கேஸ்ல எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பொள்ளாச்சி கேஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து எஃப்ஐஆர் போடுறாங்க. அதுலேருந்து சிபிஐக்கு போகுது. அப்படின்னும்போது அந்த சிபிஐக்கு போறதுக்கான முக்கியமான ரீசன் வந்து இங்க சோசியலாவும், இங்க வந்து எதிர்க்கட்சிகளாவும் அவ்வளோ பிரஷர் போட்டாங்க. அதனால தான் சிபிஐக்கு மாறுது. அது இல்லாம கவர்மெண்ட்டும் அவங்கள ஸ்டெப் எடுத்துட்டு வந்து சிபிஐ குடுக்குறாங்க. அந்த மாரி இப்ப இருக்கிற எதிர்க்கட்சிகள் கரெக்ட்டான ஸ்டெப் எடுத்து நீங்க வந்து அந்த அளவுக்கு பிரஷர போட்டு சிபிஐக்கு மாத்திருக்கலாம்ல? கண்டிப்பாக. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க.
அன்னைக்கு இருந்த எல்லா கட்சியோட அழுத்தத்தினால சிபிஐ வந்தாங்கன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே, சிபிஐ கையில போனதாவே இருக்கட்டும். எல்லா விஷயமுமே சிபிஐ கிட்ட போனதுனால அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனோட நேரடி பார்வையில் இருந்ததுனால தான் இந்த ஒரு வெற்றி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் இதே தமிழக அரசை நம்ம இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னா இவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உடனே சுப்ரீம் கோர்ட் போவாங்க. எந்த ஒரு விஷயம் இப்போ எப்படி நம்ம வந்து டாஸ்மார்க்குக்கு வந்து பெரிய விஷயங்கள் நம்ம வந்து பெரிய அளவில் போராடி நம்ம வந்து இதை வந்து சிபிஐக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து உயர்நீதிமன்றம் இதை விசாரிக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணாங்க, நேராக சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இல்லை உயர்நீதிமன்றம் இதை வந்து டாஸ்மார்க் ஊழலை விசாரிக்கக்கூடாதுன்னு சொன்ன அரசு தான் இந்த அரசு. இப்போ நம்ம போராடி இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட இந்த இந்த பிரச்சனைக்காக நம்ம அவ்வளோ குரல் கொடுத்தப்ப கூட இந்த விஷயத்துக்காக ஹைகோர்ட்டில் வந்து சூமோட்டோ கேஸாக எடுத்து விசாரித்த பிறகு தான் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டுச்சு. அதுவுமே விசாரிக்கக்கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட் போனவங்க தான் நம்மளுடைய சோமோட்டோ எடுக்குதுங்க. எதிர்க்கட்சிகள் என்ன ரோல் பண்றாங்கறது மிகப்பெரிய क्वेश्चन இருக்கு. என்ன சார் பேசுறீங்க? இன்னைக்கு வந்து மக்கள் அளவில் இவ்வளோ பெரிய பேசும் பொருளாக மாற்றப்பட்டதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் எல்லாமே வெளியில் வந்து யார் அந்த சார்னு சொல்லி கேட்டு அவ்வளோ போராட்டங்கள் பண்ணி ஆயிரக்கணக்கில் மக்கள் வெளியில் வந்து போராடி அரசாய் இன்னைக்கு அந்த விஷயங்கள் பேசும் பொருளானதுக்கு எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொடுத்த அழுத்தமும் அந்த ஒரு பிரச்சனைகளும் அவர் வந்து தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு இருந்த மொத்த மீடியாவையும் கொண்டு வந்து பேச வச்சு இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு நடந்திருக்கு, அதில் எஃப்ஐஆர் இவ்வளோ கேவலமாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, இதை விட அந்த பெண்ணுக்கு என்ன அநியாயத்தை நீங்கள் தர முடியும்னு சொல்லி அவர் கேட்ட கேள்விகள் எல்லாமே அன்னைக்கு மீடியாவில் அந்த அளவுக்கு பேசப்பட்டதுனால தான் அது எல்லாராலையும் பார்க்கப்பட்டு உயர்நீதிமன்றத்தினால சூமோட்டோ கேஸாக எடுத்து கொண்டு வந்தாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ எங்க எதுவுமே பிரச்சனை இல்லையா? ஏன் அந்த மாதிரி மற்ற பிரச்சனைலாம் பேச மாட்டோமா? அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த திமுக பீரியடில் நடந்த எல்லா விஷயங்களுமே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்றதுக்கு உதாரணம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மரக்காணத்தில் வந்து 29 பேர் இறந்த அந்த ஒரு கேஸாக இருந்தாலும் சரி, அது இறந்த அந்த வடு மறையறதுக்குள்ளவே கள்ளக்குறிச்சியில் 60 பேர் இறந்த அந்த ஒரு டெத்தாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களுமே எதிர்க்கட்சிகள் அழுத்தத்தை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க, எல்லாமே பண்ணுறாங்க. தமிழக அரசு அந்த ஒரு ஹைக் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, மக்கள் மத்தியில் இது பேசப்படுது, இது வந்து ஆளும் கட்சிக்கு வந்து ஒரு இழுக்கை ஏற்படுத்திடும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை மட்டும் அந்த நேரத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்து முதலமைச்சர் அவர்கள் இதை சரி செய்யப்படும்னு சொல்கிறாரே தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் போன வழி என்ன, அந்த விஷயங்கள் போன தடம் என்னன்றதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதை அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. இந்த 60 பேர் இறந்த அந்த கள்ளக்குறிச்சி டெத்து கூட அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் அதில் பாதிக்கப்பட்ட நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் தமிழக அரசு பண்ணுச்சு, என்ன மாதிரி அவங்களுக்கு துணையாக இருந்ததுன்னு அரசு இன்னி வரைக்கும் வெளிப்படையான அறிக்கை எதுவுமே கொடுக்கல. ஆனால் வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசும்போது மட்டும் தமிழக இதில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குது, மெயின்டைன் பண்ணுறோம், நாங்கள் சட்டம் ஒழுங்கு எல்லாமே எங்களுக்கு கட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயன்றது தான் எங்களுக்கு புரியல. அதான் மேம், இப்போ வந்து நான் கொஸ்டின் கேட்கும்போது என்ன கேட்டேன்னா, இப்போ வந்து கஸ்டோடியல் டெத் நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாம் பேசுகிறோம். திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கஸ்டோடியல் டெத் எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு முன்னாடி பேசி அது மிகப்பெரிய பேசு பொருளாக மாறிச்சலாம். அந்த மாதிரி இந்த பீரியடில் 13 கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு. இதை பற்றி ஏன் எதிர்க்கட்சிகள் பேசலை? யார் பேசலன்னு சொல்கிறீங்க? எல்லா விதத்துலையுமே எங்கெல்லாம் வந்து மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ பாஜக தன்னுடைய கருத்துக்களை வந்து அழுத்தமாகவும் ஆணித்தனமாகவும் தன்னுடைய கருத்துக்களை வந்து எங்களுடைய தலைவர்கள் எல்லாருமே பதிய வச்சு தான் இருக்காங்க. கஸ்டோடியல் சொல்கிறோம்ல மேம், இது வந்து கஸ்டோடியல் மக்கள்கிட்ட போய் நம்ம போய் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு கேஸ் சொல்லுங்களா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் தான் சார் அந்த ஒரு விக்னேஷ் அவருடைய கேஸை சொல்கிறோம். எல்லா கேஸுமே வந்து நம்ம பேசிட்டு தான் இருக்கோம். ஆனால் இப்போ நம்ம பேசுறதுனால எல்லாமே ஆக்கப்பூர்வமாக நடந்துருமா? இன்றைக்கி நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த விஷயமுமே மாறி போயிட போகிறது கிடையாது. ஆனால் இதை எடுத்து செயல்பட வேண்டியது அரசும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் தான். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருக்கணும். அது ஃபீனிக்ஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, ஃபீனிக்ஸ் அவருடைய கேஸாக இருந்தாலும் சரி, இங்கே அந்த இவருடைய அந்த செக்ரட்டரியேட் காலனியில் நடந்த அந்த விக்னேஷ் அவருடைய உயிரிழப்பாக இருந்தாலும் சரி, இம்மீடியட்டாக அங்கே ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா தான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாமே ஒழுங்காக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்க அரசு மூடி மறைக்க முயற்சி செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கவர்மெண்ட்டோட ப்ரெஷர். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்களுடைய அரசுடைய நல்ல பேரை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள் பண்ணுவாங்க, அதில் நம்ம காப்பாற்றப்பட்டுடுவோன்ற எண்ணத்தில் தான் இது அடுத்தடுத்து செயல்பட்டு இருக்கு. இது வந்து அரசு அதிகாரிகளுமே வந்து இதை வந்து தானாக முன் வந்து இதை அவங்க செயல்படுத்தி இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுமே தவிர்த்து ஒரு சாதாரண பொதுமக்கள் வந்து இதை வேடிக்கை தான் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இப்போ நீங்களும் நானும் பேசிகிட்டு இருக்கோம். இது 4 பேர் முன்னாடி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா அது அரசு முன் வந்து செயல்பட்டு அந்த விஷயங்களை களத்தில் கொண்டு போய்
நடத்தும் போது தான் இது வந்து மாற்றங்கள் கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஆட்சியில வந்து பட்டியலினத்திற்கு மேல வந்து அதிகமான வன்முறை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு முக்கியமான பேச்சு இருக்கு. அப்படின்னும்போது இது இப்போ வந்து கடந்த அதிமுக ஆட்சியில வந்து பட்டியலினத்துக்கு மேல ஏதாவது வன்முறை நடந்தா அத வந்து அரசியலாக்கி அத வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு பேசுபொருளான ஒரு முக்கியமான அரசியல பண்ணாங்க திமுக. அந்த மாரி இப்போ வடநாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனையில பாஜகவோ, அதிமுகவோ மிகப்பெரிய ஒரு ஒரு பேசுபொருளா மாத்திரமா தெரியலையே. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. வேங்கை வயல் பிரச்சனை உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த வேங்கை வயல் பிரச்சனைக்காக எவ்ளோ குரல் குடுத்திருப்போம். எல்லா கட்சியினருமே, எல்லாருமே வந்து ஒண்ணு சேர என்ன பண்ணோம்? இது வந்து பட்டியலினத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு 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 கொடூரமான செயல் இது. இந்த மாரி விஷயம் யாருக்குமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் போராடிட்டு இருக்கும்போது, தமிழக அரசு வந்து இதுக்கு ஒரு பெருசா பேசவே இல்ல. ஏன் நம்மளுடைய பட்டியலினத்துக்கு பாதுகாவலன்னு சொல்லிக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே இத பத்தி பெருசா செவி மேம் அவரு கொடுக்கல. இல்ல 2வது நீங்க இல்ல பட்டியலின மேம். இல்ல மக்களுக்காக இல்ல மேம். பேசுறீங்க. நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு மேம். இப்போ நிமிஷம் பிரதர். நான் சொல்றேன் மேம். இப்போ வந்து நீங்க வந்து திருமாவளவனே பண்ணலன்னு சொல்றேன். அவர மட்டுமே கொஸ்டின் பண்ண நாம போய் என்னங்க இப்போ அதிமுகவோ, பாஜகவோ ஏன் பட்டியலினத்துக்கு போய் நிக்க மாட்றீங்க? ஏன் போல? எதுக்கு போலன்னு நீங்க நினைக்கிறீங்க? வேங்கை வயல் பிரச்சனைக்கு அவ்ளோ போராடி இருக்கோம். அவ்ளோ பிரச்சனைக்கு குரல் கொடுத்திருக்கோம். ஆனா ஒரு நிமிஷம் நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிற ஒரே எடப்பாடி நிமிஷம் பிரதர். பழனிசாமி நீங்க அங்க போய் கேள்வி நின்னுட்டு கேட்டீங்க. நான் பதில் சொல்லிடுறேன். இப்ப நீங்க பட்டியலினத்துக்காக பேசுறீங்க இல்லையா? விவசாயிகள் வந்து ஒரு சிப்காட் நிறுவனத்துக்கு எதிரா போராடினாங்க. மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி போராடின விவசாயிகள் மேல குண்டாஸ் வழக்கு போட்ட அரசு தான் இது. புரியுதுங்களா? இந்த அரசு எத குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வழக்கு தொடுக்குறாங்களோ அவங்க மேலயே எஃப்ஐஆர் போடுற சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. உதாரணத்துக்கு தான் வந்து வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் குடுத்த கம்ப்ளைண்ட்னா கடைசியில அந்த பாதிக்கப்பட்டவர்கள் மேலே தான வழக்கு பதிகிற சூழல் ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல. இப்ப சமீபத்தில நடந்த மதுரை ஆதீனம் அவர்கள் தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்காக போய் கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, யார் கம்ப்ளைண்ட் குடுத்தாலும் அவரோட டிரைவர் மேலயே நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறீங்க. அப்ப இப்படி தான் வந்து தமிழக அரசு அவங்க மேல ஏற்படக்கூடிய அந்த கேள்விகள திசை திருப்பி மடைமாற்றம் செய்து மக்கள ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது தான் நாங்க சொல்றோம். பட் தமிழக அரசு வந்து எந்தெந்த இடத்துலலாம் சுணக்கமா இருக்கோ, அந்த எல்லா இடத்துலயுமே மத்த கட்சிய பத்தி பேச நான் இங்க இல்ல. சரிங்களா? நான் வந்து பாஜகல இருக்கிறதுனால, பாஜக தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்குமே தொடர்ந்து அழுத்தம் குடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு அதனால தான் மக்கள் வந்து பாஜகவ வந்து அங்கீகரிக்க தொடங்கியிருக்காங்க. அதாவது எதிர்க்கட்சியா இருந்து யாருமே செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பாஜக வந்து செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு மக்கள் வந்து பாஜகவ ஆதரிக்க தொடங்கிட்டாங்கன்றதுக்கு உதாரணம். அதான் மேம் இப்போ புதுக்கோட்டையில வந்து புதுக்கோட்டை வடகால்ல ஒரு பிரச்சனை நடந்தது. ஜாதிய பிரச்சனை. அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து பிஜேபியோட ஸ்டாண்ட் என்ன? என்ன அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதாவது பிஜேபிய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு வந்து ஆதரவாவோ, எந்த ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு எதிராவோ அப்படின்ற கட்சிலாம் கிடையாது. இது வந்து பொதுவா வந்து எங்க மக்கள் எங்க வந்து பாதிக்கப்பட்டாலுமே, அது மக்கள் பாதிக்கப்பட உண்மையான விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே அதுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துட்ருக்கோம். உதாரணத்துக்கு வந்து இந்த கயிறு கட்டுறதே கூட எங்களுடைய பாஜக தலைவர் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட வந்து சில விஷயங்கள் சொன்னார். படிக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில இந்த மாதிரி விஷயங்கள் எழக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பா எது பண்ணாலுமே அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜகவை தவிர்த்து, ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு எதிராகவும், ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு ஆதரவாகவும் என்னைக்குமே தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து பாஜக செய்யவும் மாட்டாங்க. நம்ம அடுத்ததா பார்க்கும்போது, இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் சூழல் மாரி ஒரு சூழல் வந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்தியாவுக்கான ரெப்ரசன்டேட்டிவா இருந்து அங்க என்ன நடக்குது அப்படின்ற மக்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுல ஒரு முக்கியமான நபர் வந்து சோஃபியா குரேஷி அந்த மேம். இப்போ அவங்க வந்து அவங்கள பத்தி பேசும்போது ஒரு பாஜக எம் அ மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வந்து யார் தீவிரவாதிகளோ அவங்களோட சகோதரிய வச்சு அவங்களுக்கு பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி நம்ம இத எடுத்துக்கிறது? அதாவது நல்லதா பார்த்தா இது நல்ல விதமா பார்க்கலாம். அதாவது காரணங்கள் சொல்லக்கூடியவர்கள், பாஜகவ குறை சொல்லக்கூடியவர்கள் என்ன பேசினாலும் அப்படிதான் பேசுவாங்க. நீங்க சொல்லக்கூடிய அதே குரேஷி மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஆனாலும் நான் வந்து பாகிஸ்தானி கிடையாது. நான் ஒரு முஸ்லீம் குடும்பத்து பெண். ஆனாலும் நான் வந்து தீவிரவாதத்த ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன அத வந்து குறிக்குது அப்படின்னா, இங்க வந்து பாஜகவும் சரி, இந்திய அரசும் சரி, இந்திய நாடும் சரி, முஸ்லீம்களுக்கு எதிரானவர்களோ, இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்களோ கிடையாது. எல்லாருமே அண்ணன் தம்பியா, சகோதர சகோதரிகளா பழகிட்டு இருக்கோம். ஆனா, எதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, தீவிரவாதத்தை எதிர்க்கிறோம். அப்ப தீவிரவாதத்த வந்து நீங்க ஒரு 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 மதத்த அடையாளப்படுத்தி நீங்க கொண்டு வரும் அதான் பட்சத்துல, மேம் அது ம். தீவிரவாதிகளோட சகோதரின்னு சொன்னாருல்ல. அதுதானே இங்க மிகப்பெரிய சார் பிரச்சனையா அது இருக்கு. எப்படி சார் தீவிரவாதிகளோட சகோதரின்னா, அப்ப அவங்களையே வந்து நம்ம வந்து கேள்விக்குறியா அதாவது அது புரிதல். ஒருத்தர் சொல்ல வரும்போது அவருடைய கருத்து வேறையா இருந்திருக்கலாம். பட் சொல்லப்படும்போது அந்த கருத்து வெளியில வந்தது வேற மாதிரியா மேம் இருந்திருக்கலாம். இப்ப கருத்த எடுத்துக்கலாம் மேம். அவரு டைரக்ட்டாவே சொல்லியிருக்காரு. தீவிரவாதிகளோட சகோதரிய வச்சு அவங்க பதில் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அப்பா ஒரு ராணுவ வீரர். அவங்களுடைய குடும்பமே வந்து ஒரு ராணுவ அ இதுக்காக அதான் தன்னை அதான் அர்ப்பணிச்சு மேம் கொள்ளக்கூடிய ஒரு குடும்பம். அப்படி இருக்கும்போது அவங்கள வந்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நான் கேள்விப்படல.
பட் வந்து நீங்க சொல்லக்கூடியது நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்த வந்து அடையாளப்படுத்தி, அந்த மதத்த நீங்க குறிப்பிட்டு நீங்க வந்து தாக்குறீங்க அப்படின்னா, அதே மதத்தில இருக்கக்கூடிய அந்த நாட்டு மேல பற்றா இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள வச்சே உங்கள வந்து நாங்க வந்து இல்லாம செஞ்சுருவோம் அப்படின்றது தான் அவர் சொல்ல வந்திருப்பாருன்றது என்னோட பொள்ளாச்சி கேஸ் எடுத்துக்கிட்டா இந்த மாதிரி பெண்களுக்கான குற்றங்கள் வந்து அதிகமா நடந்துட்டே இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படின்னும்போது இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? இப்போ வந்து எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க, இங்க வந்து கஞ்சா பிரச்சனை அதிகமா இருக்கு. இங்க வந்து மதுன்றது அதிகமா இருக்கு. அப்படின்னும்போது கவர்ன்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் அதாவது நாங்க டே 1லேருந்து இதுதான் சொல்றோம். இன்னைக்கு கஞ்சான்றத தாண்டி சிந்தெடிக் ட்ரக்ஸோடைய புழக்கங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. பள்ளி மாணவர்கள், பள்ளி சிறார்கள், ஆண் பிள்ளைகள தாண்டி இன்னைக்கு பெண் குழந்தைகளுமே வந்து கஞ்சா எடுத்து புழங்கக்கூடிய ஒரு 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 மிக மோசமான ஒரு சூழல்ல தான் வந்து இன்னைக்கு நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அனுப்பும்போது, காலையில போற குழந்தை சாயந்தரம் ஸ்கூலுக்கு வீட்டுக்கு பத்திரமா வருமான்றத தாண்டி இன்னைக்கு எந்த பழக்கத்துக்கும் அடிமையாகிடாம வந்துடணும் நம்ம குழந்தைங்க அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அப்ப தமிழக அரசு வந்து இத வந்து இன்னும் அதிகமா இரும்பு கரம் கொண்டு, இது எந்த பக்கத்துலேருந்து வருதோ, அது எல்லாத்தையுமே வந்து கண்டுபுடிச்சு, துரிதமா செயல்பட்டு, இந்த மாதிரி விஷயங்கள தடுத்தாலே குற்றங்கள், கொலை குற்றங்களா இருந்தாலும், கொள்ளை குற்றங்களா இருந்தாலும் தடுத்துடலாம். அதே மாதிரி இன்னைக்கு வந்து விசா இல்லாம வந்து ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில மட்டுமே 40,000 பேர் இருக்கிறதா வந்து நம்மளுடைய ஹைகோர்ட்டே சொல்லுது. அப்படி இருக்கும்போது, தமிழகத்தில முறைப்படி எத்தன நபர்கள் இங்க இருக்காங்க? அதாவது தொ அ வெளிமாநில தொழிலாளர்கள்ன்ற போர்வையில இங்க வந்து சமூக விரோதிகள் வந்து இங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி யாராவது இருக்கும் பட்சத்தில அவங்களலாம் இங்கேருந்து எப்படி அப்புறப்படுத்துறது? இந்த விஷயங்கள் அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த சிந்தெடிக் ட்ரக்ஸா இருக்கட்டும், இந்த மது பழக்கங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள வருது? அதை எப்படி தடுக்கலாம்? இதெல்லாம் வந்து தடுத்தாலே தமிழகத்தில நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், வயதானவர்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இது எல்லாத்தையுமே தடுத்துறலாம். இதுதான் வந்து நம்ம பார்க்குறோம். இப்ப வந்து தமிழ்நாட்டுல ஒரு முக்கிய கொள்கையா வந்து பாஜக பேசுறது வந்து மது ஒழிப்பு அப்படின்ற கொள்கை. இப்ப வந்து கூட்டணி வந்து 2026ல அமைஞ்சிருக்கு அப்படின்னும்போது, அதிமுக கூட்டணியில போகும்போது இத ஒரு முக்கிய கொள்கையா வச்சு பேசுவீங்களா பாஜக? பாஜகவுடைய நிலைப்பாடு எந்த விதத்திலயுமே மாறாது. அதாவது இது வந்து மது ஒழிப்புக்கு எதிரான கொள்கைன்றது எங்களுடைய கட்சியோட கொள்கை. ஸோ கூட்டணி வைக்கிறதுனால அந்த கொள்கை வந்து மாறாது இல்லையா? இல்ல கூட்டணி வச்சுட்டு நம்ம ஆட்சிக்கு போறோம்னா, இப்ப வந்து கூட்டணியில அந்த கட்சியில இப்ப அந்த கூட்டணியில மிகப்பெரிய கட்சியா இருக்கிறது அதிமுக. அப்படின்னும்போது அவங்களோட டிசிஷன் தானே ஓவர் கம் பண்ணி வரும். அப்போ நம்மளுடைய கொள்கை வந்து அடிபடும்ல. அதனால தானே கொஸ்டின் எழுப்பப்படுது. கண்டிப்பா எங்க கட்சிக்கு தலைவர்கள் இருக்காங்க. கண்டிப்பா வந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்களும் யோசிச்சிருப்பாங்க. அதுக்கான முடிவுகள கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசி, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நல்லதா இருக்குமோ, எந்த விஷயங்கள் தமிழக மக்களுக்கு அரணா இருந்து பாதுகாப்பு குடுக்குமோ, அந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா கூட்டணி தர்மத்தோட பேசி முடிவெடுத்து கண்டிப்பா செயல்படுத்துவாங்க. உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.